இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 3 இடத்துல அங்கே ரட்சிப்பு என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு 2 அல்லது 3 சாட்சிகளுடைய நிலைவரப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் உபாகங்களிலும் நாம் மத்தேயிலும் வாசித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எந்த ஒரு காரியத்துக்கு 2 அல்லது 3 சாட்சி. அல்லேலூயா. வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது எத்தனை பேர் சாட்சி விட்டாங்க? 3 பேர். 2 கள்ளர்களையும் இயேசு என்ன பண்ணார்? இயேசுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வைத்தாங்க. அது ஒரு சாட்சி. ஒரு மனைவிக்கு யார் சாட்சியாக இருக்கணும்? சொந்த புருஷன் சாட்சியாக இருக்கணும். சொந்த பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும். ஒரு புருஷனுக்கு யார் சாட்சியாக இருக்கணும்? மனைவி இருக்கணும், பிள்ளைங்க இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு யார் சாட்சியாக இருக்கணும்? ஒரு பிள்ளைக்கு சாட்சி அப்பா அம்மா சாட்சியாக இருக்கணும். புரியுங்களா? ஒரு ஒரு ஊழியருக்கு யார் சாட்சியாக இருக்கணும்? விசுவாசி இருக்கணும். அப்புறம் யார் இருக்கணும்? அந்த சபையில் மூப்பர்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்போது அந்த மூப்பர் அந்த விசுவாசி சொல்லணும், எங்கள் ஊழியக்காரர் யார், எப்படிப்பட்டவர். ஒரு மூப்பருக்கு சாட்சி இருக்கணும். 2 பேர். யார் யார்? ஊழியக்காரர், விசுவாசிகள். ஒரு விசுவாசி யார் சாட்சியாக இருக்கணும்? ஒரு மூப்பரும் ஒரு மேய்ப்பரும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு சாட்சி சொன்னேன், சபைக்கு சாட்சி சொன்னேன். அது மாதிரி எங்கே போனாலும் நமக்கு சாட்சி 2 அல்லது 3 எப்பவுமே வந்து கொண்டே இருக்கும். வேதத்தில் இந்த வார்த்தை வந்து அநேக இடங்களில் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். புரியுங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும். அப்போது ஒரு வார்த்தைக்கும் 2 சாட்சி தேவைப்படுகிறது. எத்தனை சாட்சி? 2 அல்லது 3. ஒரு ரட்சிப்பு எடுத்தோம், அடுத்த நீங்கள் ரட்சிப்பு என்ற வார்த்தை, அதுக்கு அடுத்தது ஒரு ரட்சிப்புன்னு வந்திருக்கிறது. பிதாவும் ரட்சகர் தான், இயேசுவும் ரட்சகர் தான், ஆவியானவரும் ரட்சகர் தான். அல்லேலூயா. 3 பேரும் அந்த வேலையை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். இதில் என்னன்னா, ஒரு மட்டும் சரீரத்தில் என்ன பண்ணுறாரு? நம்மை போல முழு சரீரத்தில் வெளிப்பட்டார். அதுதான் யார்? இயேசு. அப்போ இயேசு வெளிப்பட்டதுனால அவர் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்காக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஜீவ தண்ணீர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அவருடைய ஆவினால நம்ம ரட்சிக்கப்படுறோம். அல்லேலூயா. இது நமக்கு நல்லா தெரியணும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, இப்போ இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் ரட்சிப்புன்னு எடுத்திங்கன்னா, அந்த ரட்சிப்பை நீங்கள் 3ஆக பிரிக்கணும். என்ன பிரிக்கணும்? இந்த அதிகாரத்துக்குள்ளுக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்திருக்கோம்? தேடி வாசித்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், தேடி வாசித்தோம். ஆனால் ரட்சிப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சுருக்கமாக ரட்சிப்பு என்பது 3 காரியம் சொன்னேன். ரட்சிப்பு என்பது பிதாவும் ரட்சகர், குமாரன் ரட்சகர், பரிசுத்த ரட்சகர். இப்போ ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஆண்டுக்குள்ளே வர முடியாது. அப்போ இயேசு என்ன பண்ணிட்டார்? நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுத்துட்டார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்து கொண்டு போய் சபையில் சேர்த்து விட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ சபையில் சேர்த்துக்கணும். ஆனால் அதே ஒரு வசனம், முடிவு மருந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படணும். அது என்ன ரட்சிப்பப்போ?
ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் சபையில் சேர்த்துறாரு. ஆனால் முடிவு வந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட அதுன்னு அர்த்தம். அது பேர் வந்து எதிர்கால ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பில் 3 ரட்சிப்பு இருக்கிறது. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுக்கிறது பேர் என்னது? கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு என்பது இப்போது ஆவியான நம்மை வருகிற நித்திய ரட்சிப்புக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் நாம் பூரண ரட்சிப்புக்களை கடந்து செல்கிறோம். என்ன ரட்சிப்பு? பூரண ரட்சிப்பு. பூரண ரட்சிப்பு நிறைவேறும் போது நமக்கு என்ன ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது? பூரண ரட்சிப்பு நிறைவேறும் போது நித்திய ரட்சிப்பு. அதுதான் சொல்கிற, முடிவு பறந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம முடிவு பறந்து என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கணும். எங்கே நிலைத்திருக்கணும்? அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். இல்லையா? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன பண்ணக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. சகவ என்ன பண்ணிட்டாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, புரியுங்களா? அப்போ அவருக்கு வந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை வச்சு அவர் பரலோகத்துக்கு போக முடியுமா முடியாதா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை வந்து சொன்னபோது அவர் பரலோகத்துக்கு போக முடியாது அந்த ரட்சிப்பை வச்சுக்கின்னு. சொல்லுங்கம்மா. ரட்சிப்பு எதனால் உண்டாகுது? ரட்சிப்பு எதனால் உண்டாகுது? ரத்தம் சிந்துவது இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இல்லையா? அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இன்னும் சகை வீட்டில் போய் சொல்லும் போது அவர் ரத்தமே சிந்தலை. என்ன சிந்தலை? அப்போ எப்படி அவருக்கு ரட்சிப்பு கிடைச்சதே இல்லையா? ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? ஆனால் ஏசு என்ன பண்ணல, அவருக்காக இன்னும் ரத்த சிலுவையில் போகலை. ஆனால் அந்த வீட்டுக்கு என்ன ரட்சிப்புனா, அவர் வந்து பணத்தினாலே சில காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். இல்லையா? சில எக்ஸ்ட்ரா வாங்கினாரோ என்ன வாங்கினாரோ அது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 4 மடங்காக நான் பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன். அவர் பணத்தை கொடுத்துட்டா ரட்சிப்பு வந்துடுமா? வராது. அது ஒரு பாற்று. அது மாதிரி நமக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும்? விலகணும். எப்படி விலகும்? நமக்கு தெரியணும் நம்ம எங்கெங்கே வந்து இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிறோம். எந்த காலகட்டத்தில் முறுமுறுப்பில், இல்லை வாக்குவாதத்தில், இல்லை எதிர்த்து நின்று பேசுகிறது, பொறாமை கொள்வது, இல்லை சபைக்கு வரவங்களை வந்து பலவீனப்படுத்துறது, இல்லை நம்ம மற்ற வீட்டுக்கு போய் பலவீனப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படணும். அதுக்குள்ளேருந்து வரணும். இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் பொதுவான ரட்சிப்பை தருகிறார். என்ன ரட்சிப்பு? அந்த வசனம் வாசிங்க. யூதா 1:3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவான ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த பொதுவான ரட்சிப்பு யார் தருவார்? இயேசு கிறிஸ்து பொதுவான மக்களுக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. யார் பொதுவு? ஏசு அப்பா யாருக்கு பொதுவு? உலகத்துக்கு. என்னது? அவர் யூதருக்கு மட்டும் இந்த ரட்சிப்பு இல்லை, ஒரு இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை, புரியுங்களா? எல்லா மக்களுக்காக அவர் சிலுவைக்கு போனதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு 1 தீமோத்தேயு 2:4 இருக்குது. வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லா ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்திட்டார். அல்லேலூயா. அப்போது இயேசு சிந்தின ரத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கா இல்லை எல்லா ஜனங்களுக்கா? எல்லா ஜனங்களும் என்ன பண்ணோம்? எதனாலே? அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தலை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாது? ஏன் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தணும்? ஏன் இயேசு ரத்தத்தை சிந்தணும்? மனுஷனுடைய பாவம் எங்கே இருக்குது? ரத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா.
அந்த ரத்தத்துக்கு இருக்கிற பாவத்தை அழிக்கணும்னா அவர் ரத்தத்தை நமக்காக ஒப்பு கொடுக்குறாரு. அல்லையா? அப்போது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அல்லையா? அதனால தான் ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்தார். அப்போ அந்த பொதுவான ரட்சிக்கப்படுவதற்கு இன்னொரு வசனம் ஆண்டு சொல்கிறாரு. எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் எப்படி இருக்கக்கூடாது? கவலை அற்றிருப்போமானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலை அற்றிருப்போமானால் நம்ம எப்போதும் அந்த ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கிறாங்களுக்கு முன்னாடினா அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நீங்கள் கவலையாக இருக்கணும். என்னம்மா கவலையாக இருக்கிறேன்னா அவங்க கேட்பாங்க உங்களை, நீங்கள் ரட்சிக்கப்படுறாத வரைக்கும் நான் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. புரியுங்களா? என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் யாராவது தெரியும் சொந்த பந்தத்தில் சொல்கிறீங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள பல வருடங்கள் ஆகுதுன்னா அவங்களுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? கவலைப்படணும். அப்படி தான் அனு சொல்கிறாரு, கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வார்கள். அப்போ தண்டனைன்றது நரகம். அந்த நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அல்லையா? அப்போ அந்த ஆத்மாவை நம்ம பக்கமாக இழுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கவலைப்படணும். அல்லையா? ஏன் கவலைப்படணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது சங்கீதம் 51:5 சொல்லுது, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் என்ன பண்ணிட்டேன்? துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்போ எல்லாமே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். புரியுங்களா? அதனால் என்ன பண்ணுது? அந்த இடத்துல இருக்கிற அந்த பாவத்தில் பிறந்த மனுஷனுக்காக இயேசு எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாரு. இயேசு தவிர மீது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பாவத்தில் பிறந்தாங்க. அல்லையா? ஈசாக்கு பாவத்தில் பிறந்தாரா? ஈசாக்கு பிறக்கும் போது பாவத்தில் பிறந்தாரா? துர்குணத்தில் பிறந்தாரா? துர்குணத்தில் உருவாக்கி பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தாரா? ஈசாக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? ஈசாக்கு. அதான் ஈசாக்கு பிறந்தார்ல, அது ஆபிரகாமுடைய வித்தா இல்லை இயேசு கிறிஸ்துனுடைய வாக்கு தத்தமா? அப்போ எப்படி அவர்? எல்லாருடைய ஆத்மாவும் மரித்து தான் போயிருந்தது இயேசு வர வரைக்கும். இயேசு வந்து தான் அந்த சிலுவையில் ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் தான் ஆத்மா உயிர் மீட்சி அடைந்தது. ஆத்மா வந்து உயிரடைஞ்சது. அந்த காரியம் நான் சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? கன்னி வயிற்றில் உருவாக்கப்பட்டார் இல்லை? அவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தார்? அந்த பாவம் இல்லாது பிறந்தார் இல்லை? இப்போ ஈசாக்கு பிறக்கும் போது பாவத்தோடு பிறந்திருப்பாரா இல்லை பாவம் இல்லாது பிறந்திருப்பார்? அப்போது ஒரு பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷனை பிதாவாக தேவன் ஏன் அவருக்கு பலிக்கு கேட்குறாரு? அப்போ பலியாக இருந்தால் பாவத்தில் இருக்கிற மனுஷனை என்ன பண்ண முடியாது? பாவத்தில் இருக்கிற மனுஷனை பலி என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. அப்போ அந்த பலி ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். அப்போ ஈசாக்கு கேட்குறாருன்னா அங்கே என்ன நடந்தது? ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. ஏன் அப்படின்னா குழந்தைய கொடுக்கணுத்துக்கு. ஆனால் ஈசாக்குக்குள்ளே பாவம் இருந்ததா இல்லையா? எப்படி தெரியுது? வசனம் போட்டுக்குதுமா. ஈசாக்கு எப்படி பிறந்தார்? ஐயா, அவர் ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவர், அதனால பாவத்துல கர்ப்பம் பெற. அதாவது ஈசாக்கு பலி செலுத்தினா அப்படின்னா அந்த தழும்பு என்ன பண்ணியிருக்கணும்? எந்த குற்றம் இருக்கக்கூடாது. அப்போ தான் பலிக்கு கொண்டு வர சொல்லுவார் ஆண்டவர். இப்போ இன்னொரு மனுஷன் கூட பாவத்தில் பிறந்தாரா இல்லைன்னு சொல்லணும். எலிசபெத்து யமஸ்தானகனை பெற்றெடுக்கும் போது அவர் பாவத்தில் பிறந்தாரா பரிசுத்தத்தில் பிறந்தாரா? இப்போ இயேசுக்கு சுவை ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சதுக்கு முன்னாடி இவருக்கு சிலுவையில் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்குறவர். அவர் பிறக்கும் போது பாவத்தில் பிறந்திருப்பாரா பரிசுத்தத்தில் பிறந்திருப்பாரா?
அது இருக்குதே. அதான் நான் கேட்குற கேள்வி என்ன, வாக்குத்தத்தம்னா என்ன அர்த்தம்? கூடாதது தேவனால் கூடும். அல்ல இல்லையா? அப்போ நீங்கள் இதில் பார்க்கணும், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அவர் எப்படி இருந்திருக்கணும்? பிதாவுக்கு ஒருத்தர் பலி செலுத்தினா அவர் எப்படி இருந்திருக்கணும்? பிதாவை பலி செலுத்துன்னு ஈசாக்கை கேட்குற போது அவர் எப்படி இருந்திருக்கணும்? புரியுதுங்களா? இதிலேருந்து எப்படி நீ கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 2 பேருக்குமே என்ன பண்ணுது? வாக்கு தத்துவம் நிறைவேறுது. 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க வாழ்க்கையில்? பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேறு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு? சாமுவேல் எப்படிம்மா உண்டாக்குனாரு? சாமுவேல் அப்படி பிறக்கலை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்துக்கு 2 அல்லது அப்போ இயேசுக்கு 2 பேர் வைக்கிறார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் ஒத்து வைக்கிறார், பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. இப்படி தான் என்ன பண்ண, நீங்கள் போயிட்டு ஒரே காரியத்தில் ஆன்சர் சொல்லக்கூடாது. இந்த ஆன்சர்லாம் நீங்கள் இப்படியே நீங்கள் கேட்டுனே வந்தனா தான் சத்தியத்தை அறிகிற அறிவு வளர வளர உங்களை ஆண்டவர் என்ன பண்ண மேல் மேலே மேலே உயர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போது வசனம் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பாருங்க, மூல உபதேசத்தை நம்ம என்ன செய்தணுமா? மூல உபதேசத்தை நம்ம என்ன செய்யணும்? விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் மூல உபதேசனா என்ன? மூல உபதேசனா என்ன சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. ஏம்மா மூல உபதேசனா என்ன? இப்போ மூல உபதேசம் என்பது என்ன? அது பின்னாடி எழுதுறாரு. நான் 2ஆம் வசனத்தில் என்னன்னு சொல்கிறாரு? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். இதுதான் என்னது? மூல உபதேசம். அல்லேலூயா. மூல உபதேசம்னா என்ன? எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, மனம் திரும்பிட்டியா அப்படின்னு 25 வருஷம் போனால் கூட கேட்குறாங்க, மனம் திரும்பிட்டான்னு. சர்ச்சைக்கு மனம் திரும்பி தான் உள்ளே வந்துட்டேன், ஆனால் சர்ச்சிலே வந்து மனம் திரும்பிட்டேன்னு கேட்பாங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போது மனம் திரும்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன கேட்பாங்க? இல்லை, தேவன் பேரில் விசுவாசமாக இருக்கிறான்னு கேட்பாங்க. அடுத்தது 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க பாரு, எடுத்தவருக்கும் ஒரு உபதேசம் பண்ணுவாங்க அன்னைக்கு ஆரம்பத்தில். அந்த ஞானஸ்தானம் மறுபடியும் சொல்லி நிற்பாங்க. அடுத்தது கைகளை வைக்குதல். கைகள் வைக்கலான்னா என்னம்மா? கைகளை வைக்கலான்னு அர்த்தம்? கைகளை வைக்குதல், கைகள் வைக்கிறதுனா 15 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வந்து நிற்பாங்க. சபை முடிஞ்ச பிறகு எனக்கு தலைமையில் கை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அது கைகள் வைக்குதல். அடுத்தது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி தானே நம்ம எங்கே போயிடுவோம்? இது ஆரம்பத்திலே சொல்ல வருவாங்க. இதெல்லாம் எதை சொல்கிறது? மூல உபதேசம். என்ன உபதேசம்? இந்த மூல உபதேசன்றது ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ணாதீங்க? அடிக்கடிக்கு போடாதீங்க. அப்போ போடாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 3ஆம் வசனம், தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் என்ன செய்யணுமா? பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணமாகும்படி என்ன செய்யணுமா? கடந்து போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரணம் ஆகும்படி கடந்து போவோமாகனா என்ன அர்த்தம்? முழுமை. அப்புறம் பூரணம்மா சொல்லுங்க. பூரணம் என்ன?
முதிர்ச்சி அடையுது. வேற அவர் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தைக்குள்ளே பேசினேன், குழந்தைக்குரிய காரியங்களே சிந்தித்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லே வந்துட்டேன். அப்படின்னா நான் புருஷன் ஆகினேன், அப்பொழுது குழந்தைக்கேற்றவைகளாம் நான் ஒழித்து விட்டேன். புரியுங்களா? அப்போது இந்த மூல உபதேசம் என்பது குழந்தைக்குரிய சப்ஜெக்டு. புரியுங்களா? அது குறித்து நம்ம வாசிக்கலாம். எவர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ காலத்தை பார்த்தா என்ன இருக்கணும்? போதகர் என்றால் என்ன? போதகர் எங்கே இருப்பார்? போதகர் எங்கேம்மா இருப்பார்? அப்போது காலத்தை பார்த்தா என்ன செய்யணும்? போதகராக இருக்கணும். அப்போ போதகர்னா என்ன? அவர் எங்கே இருப்பார்? போதகர் என்பது டீச்சரை குறிக்கிறது, மேய்ப்பர் என்பது கண்காணியை குறிக்கிறது. அல்லேலூயா. மேய்ப்பர் என்றால் பாஸ்டர், போதகர் என்றால் டீச்சர். புரியுதுங்களா? அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, காலத்தை பார்த்தா என்னவாக இருக்கணும்? நீங்கள் நல்ல ஒரு டீச்சராக இருக்கணும் சபையில். அல்லேலூயா. 4 பேருக்கு இயேசு பற்றி என்ன செய்யணும்? தெளிவாக சொல்லணும். அல்லேலூயா. அரைக்குறைய சொன்னாங்க மறந்துட மாட்டாங்க. அப்போது நீ ஒரு காலத்தை பார்த்து போதகனாக இருக்கணும். அதே 11ஆம் வசனம் சொல்லுது, எபிரேயர் 5:11. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்த உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்ம என்ன செய்யலாம்? விஸ்தாரமாக பேசலாம். ஆனால் நம்ம கேள்வியில் எப்படி இருக்கிறோம்? மந்தமாக இருக்கிறோம். மந்தனா என்ன? கேள்வி கேட்கறதுக்கே மந்தமாக இருந்தால் அது அறிவதுக்கு எவ்வளோ கடினமாக இருக்கும். கேள்வி யார் கேட்கணும்? மந்தம் இல்லாதவங்க தான் கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. ஒருத்தர் இருதயத்தில் மந்தமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? அவங்க கேட்டு அதுக்கு வீண் வார்த்தையை நம்ம வாங்கி போட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நம்ம என்ன செய்யணும்? விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். ரொம்ப அரிதாக இருக்கும், புரிஞ்சுக்கவே முடியாது. புரியுங்களா? கேள்வியில் மந்தமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கேள்வியில் எப்படி இருக்கணும்? வினா உள்ளவளாக இருக்கணும். என்னது வினா உள்ளனா? என்ன? சர்பத்தை போல் எப்படி இருக்கணுமா? புரியுங்களா? சர்பன்னா அப்படி மகுடத்தை ஊதுனா அது என்ன பண்ணோம்? புத்தில் இருக்கும், உடனே வெளியே வந்துடும். ஏன் சொல்லு? மற்றதெல்லாம் மற்ற பாம்புலாம் என்ன பண்ணோம்? இல்லை, மற்ற பாம்பு எதுவுமே வராது. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை? உணர்ச்சி இல்லை. புரியுங்களா? அப்போ கேள்வியில் யாரோ ஒருத்தர் மட்டும் கேட்கக்கூடாது. எல்லாமே கேள்வியில் மந்தமாக இருக்கக்கூடாது. இப்போ மெல்கிசேதேக்கனா யார்? மெல்கிசேதேக்கனா யாருமா? மெல்கிசேதேக்கனா யார்? ஆபிரகாம். அதான் யார் அவர்? அதான் ஆசாரினா. அப்போ எப்படி வந்துட்டார் ஆசாரி? ஒன்று ஆசாரம் கூடாரமே எப்போ கட்டப்பட்டுச்சு? மோசையோட காலத்தை கட்டப்பட்டாச்சு. அப்போ எப்படி அப்போ ஆசாரி வந்திருப்பார்? மெல்கிசேதேக்கனா யார்? அவருக்கு என்ன இல்லை? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். பாருங்க, இவருக்கு என்ன இல்லை? தகப்பனும் தாய் இல்லை. புரியுதுங்களா? அப்போ தகப்பனும் தாய் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு யாருக்கு இருக்குதா? தகப்பனும் தாயும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு யார் இல்லை? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அப்புறம் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும். இவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அப்புறம்
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். அப்போ தேவனுடைய குமாரனுக்கு எப்பவுமே என்ன பண்ணுறாரு? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானாக இவர் என்ன பண்ணிக்கிறார்? இவரும் ஆசாரியராக இருக்கிறாரு. அல்லேலூயா. வேற இவன் இவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். இவர் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போ கொள்ளையிடுறதுல இருந்து தசமபாகம் யாருக்கிட்ட வருது? மெல்கிசேதேக்கு வாங்குறாரு. கொள்ளை அடிச்சாங்க பாருங்க. அப்போ கொள்ளை அடிச்சதுன்னா அர்த்தம் திருடுதல். நீங்கம்மா ஏமாற்றுதல். அப்போ எப்படி ஆண்டவர் அந்த தசமபாகத்தை வாங்கினாரு? அதாவது யுத்தத்தில் ஜெயித்தார். ஐயா கரெக்டாக சொன்னார். கரங்களை தட்டுங்க அவருக்காக. கொள்ளடிக்கலை. என்ன அது? யுத்தத்தில் ஜெயித்தா அது கொள்ளடிச்ச பொருள் மாதிரி வருது அது கைக்கு. ஏன்னா ஜெயிச்சிட்டு எடுத்து வந்துடலாம். புரியுங்களா? அந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு ஊரில் போகிற, அந்த ஊருக்கு உனக்கு வரணுன்னா நீங்கள் அந்த ஊரில் போய் சண்டை போட்டு நீ ஜெயிச்சுன்னா அந்த ஊர் பொருள்லாம் யாருக்கு? ஜெயிச்சவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போது அந்த பொருளை கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குறாரு? மெல்கிசேதேக்கு கொடுக்குறாரு. அவரும் ஒரு ஆசாரியனாக இருக்கிறாரு. அவருக்கு என்ன இல்லை? அப்பா அம்மாவும் இல்லை, ஆரம்பமும் முடிவும் இல்லை. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், பாருங்க இவருக்கு பேர் என்னது? சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அடுத்தது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? இவரு எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்திருக்கிறாரு. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். அல்லேலூயா. ராஜானா எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மெல்கிசேதேக்கு யாராக இருக்கலாம்? இவருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. அப்போ யாராக இருக்கலாம்? 4ஆம் வசனம், இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அடுத்தது, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன், யாருடைய வம்சம் வரல, இவர் வரல. புரியுதுங்களா? வராது இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அடுத்தது, அன்றியும் இங்கே மறுக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இல்லையா? அப்போ இவர் யாரு? பரிசுத்த இவங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ இவர் பரிசுத்த ஆவியானவர். யார்? ஆகதான் 8ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வந்தேன். சாட்சி பெற்றவன் தான் வாங்க முடியும் தசமபாகத்தை. அல்லேலூயா. நீங்கள் சாட்சி பெற்றுதான் வாங்கிடலாம். அல்லேலூயா. இவர் என்ன, இங்கே தசமபாகம் யார் வாங்குறாங்களா? மரிக்கிறவர்கள் வாங்குறாங்க. ஆனால் அங்கேயோ பிழைத்திருக்கிறவர் சாட்சி பெற்றவன் வாங்கினான். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், அங்கேன்றது பரலோகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உன்னதத்தை குறிக்கிறது. மெல்கிசேதேக்கு என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி தான் என்ன பண்ணார்? பிரதான ஆசாரியரானார். ஆரோன்படி முறையின்படி என்ன பண்ணல? ஆரோனுடைய முறையின்படி அவர் ஆசாரியர் ஆகலை. ஏன் ஆகலை? ஆரோன் முறையின்படி இயேசு ஏன் ஆசாரியர் ஆகலை? யார் சொல்கிறது? பின்னாடி சொல்லுங்க டக்குன்னு.
ஆரோன் முறையின்படி ஏன் வாங்கலைன்னா, புரியுதுங்களா, ஆரோனுடைய முறையின்படி மறுபடியும் யாரும் ஆசாரி ஆகவே இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலேருந்து வராரு, புரியுதுங்களா. ஆசாரி கோத்திரத்திலேருந்து வரவங்க தான் என்ன பண்ணிருக்கணும், ஆசாரி ஆகியிருக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசாரின் கோத்திரத்தை தள்ளிட்டு அது என்ன பண்ணுது, யூதா கோத்திரத்தை செலக்ட் பண்ணி மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்ன பண்ணிடுறாரு. அங்கேயே நம்ம வாசித்தோம், எங்கே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். Ebrேயர் 7:1 வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலமேன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். பாருங்க, உன்னதமானுடைய தேவனுடைய ஆசாரியன் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அடுத்தது, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு முதல் பேர் மெல்கிசேதேக் என்பவருக்கு நீதியின் ராஜா என்றும், நீதியின் ராஜாவும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு, அதனால இயேசு நம்ம முன்னாடி யூத ராஜசிங்கம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது வாசிங்க. சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, தகப்பனும் தாயும் இல்லாத வம்சத்தில் இவர் இருக்கிறார். ஆல்ரெடி இவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறார். பரலோகத்தில் ஜலத்தின் மேல் என்ன பண்ணார், பூமியை உண்டாக்கும் போது ஜலத்தின் மேல் அசைவாடினார். அல்லேலூயா. அப்போது வாசிங்க அடுத்தது அதே வசனம். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கும் ஆசாரியன். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, என்றென்றைக்கும் அப்படின்னா அதாவது என்னன்னா அழியாதது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு என்ன பண்ணிட்டார், இப்போது என்றென்றைக்கும் இந்த மெல்கிசேதேக்கின் முறையின்படி இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, பிதாவின் வலது பக்கத்தில் பிரதான ஆசாரியராக வேலை செய்கிறார். அல்லேலூயா. அப்போது பூமியில் என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மையும் ஆசாரிகளாக ராஜாக்களாக என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல வெளிப்படுத்த 1:6 சொல்லுது. வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன மாட்டிட்டாரு, ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக நம்மளை என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எல்லாம் அதுக்கு தகுதியாக இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஆசாரி இல்லையா? எப்படி தெரியுது? ஆவியன் உங்களுக்குள்ளே வந்தாச்சு, இருக்கிறாரு இல்லையா ஆவியானவர்? அப்படி இருந்தால் நீங்களும் நான் என்ன இருக்கணும், ஆசாரிகளாக இருக்கணும். அவர் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இருக்கிறது. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. அப்போது பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் யாருக்காக வேண்டிக் கொள்ளுவார் என்றால், பிதாவாகிய தேவன் யாரெல்லாம் இயேசு கொடுத்தாரோ அவருக்காக அவர் வேண்டிக் கொள்ளுக்குது. மற்ற உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அதாவது நீர் என்ன பிதா, நீர் இயேசுக்கிட்ட யாரெல்லாம் கொடுத்துருக்குறீ அவருக்காக என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து, இப்போது வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் போட்டுக்குது, நாம் என்ன செய்யணும், இந்த மக்களுக்காக நம்ம ஆசாரம் இருந்து ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒன்று எனக்கே சாப்பாடு பத்தலாண்டவரே, இன்னும் நானே என்ன பண்ணுகிறேன், குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுக்கிறோம். அப்போ நமக்கு ஆசாரம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்கள் ஆசாரம் இருந்தால் மற்றவங்க என்ன பண்ணோம், ரட்சிக்கப்படாத நீ ஜெபம் பண்ணணும். அவர் பிரதான ஆசாரி நமக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்ம மற்ற ரட்சிக்கப்படாத ஜெபம் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், இன்னும் நமக்கே வேண்டுதல், இன்னும் நமக்கே என்ன பண்ணுறோம், அது இல்லை இதுன்னு சொல்லின்னு இருக்கிறோம். அப்போ நம்மளை ஆசாரின்றது முறைமை என்ன ஆகும், உங்களை ஆண்டவர் பேங்க்கில் வந்து மேனேஜர் ஆகிட்டு கையெழுத்து போடுன்னா நீங்களே எனக்கு கையெழுத்து போடுன்னு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? நம்ம உங்களை கொண்டு போய் பேங்க்கில் மேனேஜர்னு உட்கார வச்சுட்டு எல்லோரும் இப்போ செக்கில் கையெழுத்து வரவங்களால நீங்கள் லோன் தரணும் கையெழுத்து போடுன்னு சொன்னால் நீங்களே லோன் பத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறோம்,
எனக்கு லோன் கொடுங்கன்னு உட்காந்து நின்றுக்கிறோம். இல்லையா? அப்போது நம்ம வந்து இந்த வேதத்துலேருந்து ஆழத்தில் டெப்த்தில் போய் நம்ம பார்க்கணும். புரியுங்களா? ஏதோ வந்தோம் போனன்றதில்லை. வேதத்தை புரட்டி 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 ஆராய்ந்து 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 தேடி தேடி தியானித்து 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 அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். இல்லையா? வசனத்தின் நிறைவினாலே வாய் பேசிக்கொண்டே இருக்கும். உங்களோட ஆவிக்குறிச்சியும் வளர்ந்துக்கினே இருக்கும். நீங்கள் மேன்மேலும் உயர்த்தப்பட்டுனே இருப்பீங்க. பணம் பொருளாம் வந்து உங்களை மோத ஆரம்பிச்சிடும். நீங்களே என்ன சொல்லுவீங்க? பணமே என்கிட்ட வராதே, கொஞ்சம் தூரம் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்புறம். அல்லேலூயா. இருக்குமா இல்லையா? மெல்கிசேதேக்கு முறையின்படி தசமாக யாருக்கிட்ட வருது? சாட்சி பெற்றவங்கிட்ட வருது. அல்லேலூயா. எங்கேயோ கொள்ளடிக்கிற பண்ணலாம் நம்ம வாங்கி செய்ய என்ன பண்ணுவோம்? நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். அல்லேலூயா. யார் யார் எங்கெங்கே ஓடுறாங்களோ எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோம்? கருப்பு பணம்லாம் வராது. அது யுத்தத்திலேருந்து ஜெயிச்சது. யுத்தன்றது வேறு, சண்டைன்றது வேறு. அல்லேலூயா. சண்டைக்கு யுத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? சண்டைக்கும் யுத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? சார் ஓகே. அதாவது யுத்தத்துக்கும் சண்டைக்கு என்ன வித்தியாசம்னா, யுத்தம் சொல்லிட்டு வரும், சண்டை சொல்லாமே வரும். சண்டைக்கும் யுத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? சண்டை சொல்லாமே வரும், ஆனால் யுத்தம் என்ன பண்ணோம்? நான் வரேன், குண்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் சண்டை போடுறதுலாம் வந்து என்ன பண்ணுறது? அது பிசாசு தூண்டி விடுறது. இல்லையா? ஆனால் யுத்தம் வந்து ஒரு நாடு நான் என்னுடைய பலன் என்னன்னு காட்டுவதற்காக, நான் யார் அப்படின்றது காட்டுவதற்காக. இல்லையா? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியங்கள்? எல்லாருமே புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு ரட்சிப்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவான ரட்சிப்பு என்பது எல்லா மனுஷர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அது யார் கொடுக்கணும்? இயேசு மட்டும்தான் அது செய்ய முடியும். இல்லையா? ஏன் அப்படின்னா, அந்த மனங்களை வந்து எப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்போ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்னா அதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தியாகமாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, அது பேர் தான் பூரண ரட்சிப்பு. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அல்லேலூயா. இப்போ பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு. புரியுங்களா? பூரண ரட்சிப்பு, பூரண ஞானம், பூரண அறிவு. அல்லேலூயா. என்ன போட்டுக்குது? ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பூரணன்னு போட்டால் எல்லாமே எப்படி இருக்குது? ரட்சிப்பும் பூரணதான், ஞானமும் பூரணதான், அறிவும் பூரணதான். அல்லேலூயா. அப்போ இந்த பூரண ரட்சிப்பு யார் தர்றது? பூரண ரட்சிப்பு யார் கொடுக்குறது? யார் கொடுக்குறாங்கம்மா? சொல்லுங்க. ஆவியானவர். நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா? பூரண ரட்சிப்பு ஆவியானவர் நடத்துதல். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த பூரண ரட்சிப்புகளை நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எங்கே நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டோமோ அந்த நாட்களிலிருந்து, புரியுதுங்களா, இந்த பூரண ரட்சிப்புக்குள்ளே நான் வழிநடத்துறதுக்காக ஆவியை என்ன பண்ணார்? பிரயாசப்படுத்தினே இருப்பார். பொதுவான ரட்சிப்பு நம்ம எங்கேருந்து வந்தோம்? பாவத்திலேருந்து விடுதலை பெற்று வந்தோம். அல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பு என்பது பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுட்டோம். அப்படின்னா நரகத்திலேருந்து தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டோம். அதை நரக தண்டனை தப்பித்து கொண்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். தண்டனைக்கு தப்பிப்பவர் யாருன்னு சொல்கிறாருன்னா, அப்போ தண்டனையில் தப்பிச்சிட்டோம். ஆனால் இன்னொன்று என்ன இருக்குது? இந்த பூமியில் ஒரு பாவ வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? இந்த பாவ வல்லமை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? பூரண ரட்சிப்புகளை போகிறோம். ஆனால் பூரண ரட்சிப்புகள் போகாதபடிக்கு பிசாசன் என்ன பண்ணுறான்? தடை போட்டுருவான். என்ன தடை?
பூரண ரட்சிப்புக்குள்ளே மூவ் பண்ணாதபடிக்கு பாவ வல்லமை கொண்டு வந்து முன்னாடி அடிக்கடி வச்சுனே இருப்பான். பாவ வல்லமைனா என்ன? இல்லை பாவ வல்லமைனா என்ன? விபச்சாரம், வேசித்தனம், குடி, போதை வஸ்திரம், அதுக்கடுத்தது சூதாட்டம், களியாட்டம், அதுக்கடுத்தது கொள்ளை, புரியுதுங்களா? தேவனுட்டு விலைக்கு போகிறது, சினிமா, கட்டுக்கதைகள், சீரியல், அப்புறம் செல்ஃபோனில் அதிகமான நேரத்தை கொடுக்கறது, இப்படி பல விதமான காரியங்களை பிசாசு கொண்டு வந்து முன்னாடி வச்சுடுவான் நம்மக்கிட்ட. புரியுங்களா? பணம், பொருள், பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை, உலக ஆசை, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைப்பான். புரியுங்களா? நீங்கள் மூவ் பண்ணும் போது இதெல்லாம் என்ன பண்ணுது? அப்படின்னா இந்த ஆசைலாம் என்ன பண்ணுது? இந்த பூரண ரட்சிப்புக்குள்ளே போகாதபடிக்கு பிசாசம் தந்திரமாக அந்த பாவம் வல்லமை ஒன்று ஒன்றா புகுத்தினே இருக்கிறோம். புரியுங்களா? நீ மூவ் பண்ண முடியாது. அதுக்கு நடுவில் தூக்கம், மயக்கம், புரியுங்களா, குறைகள், நமக்குள்ளே வருகிற அவிவிசுவாசம், சந்தேகம், கணவர் மேலே வர சந்தேகம், மனைவி மேலே வர சந்தேகம், பிள்ளைகள் மேலே வர சந்தேகம், பக்கத்து வீட்டில் வர சந்தேகம், அப்புறம் நமக்குள்ள ஒரு சில சந்தேகம், இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பிசாசு இந்த பாவ வல்லமே கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்து நம்மை மூவ் பண்ணாதபடி தடை பண்ணினே இருப்பான். நம்ம வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவான். புரியுங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கி கிடைக்காம, இல்லை திருமணமாக தடை, இதெல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரமாக ரூட் திருப்பிடுவான். வசனம் இல்லாதனால திசை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான்? ஆண்டை விட்டு விலக வைப்பான். அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரிஞ்ச வருது இந்த பூரண ரட்சிப்பு நமக்கு வரணும் அப்படின்னா, பூரண ரட்சிப்புனா என்ன? பாவ வல்லமையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? பாவ வல்லமையை மேற்கொள்ளணும். பாவ வல்லமை மேற்கொள்ளணும் நமக்கு என்ன வேணும்? சத்தியம் என்ற ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல சத்தியத்தை அறிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது விசுவாசம் என்ற கேடங்களே நம்ம ஆயுதங்களை தரித்து வச்சுருக்கணும். அதுக்கு நீதியின் என்ன பண்ணுறோம்? நீதியின் கட்சியா அதை நம்ம தரித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சத்தியம் என்ற விசுவாசம் என்ற கேடகம், இப்படி எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த 5 விதமான ஆயுதங்களை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாதரட்சை என்ற சுவிசேஷம். அல்லேலூயா. ஆவின் பட்டமாகிய சத்திய வசனம், அதாவது தெய்வ வசனத்தை தரித்திருக்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாதனால பிசாசு மேற்கொண்டுனே இருப்பான். நம்மளை சிறையில் தள்ளி சின்ன கயிறுனால் கட்டிக்கினே போவான். புரியுங்களா? ஒரு கடன் தொல்லைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடன் அடிக்கடிக்கு வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. எப்பவும் கடன் வாங்குகிற சுபாவம் வந்துடும். அப்போ கரெக்டாக அது ஒரு சிறை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேட்டாக வர சபைக்கு லேட்டாக வர ஆரம்பிச்சிடுவோம். அந்த லேட்டாக வர்றது ஒரு சிறை. அதில் தள்ளிடுவான். ஐயா பார்த்துப்பார், நம்ம ஐயா தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? சர்ச்சுக்கு வரும்போதே நம்ம ஐயா என்ன பண்ணுவார்? பார்த்துப்பார் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை போடுவான் பிசாசு. நம்ம என்ன நினைப்போம்? அந்த டைமோடு வர வேண்டிய ஆட்கள் ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு, அப்புறம் குளிச்சுட்டு, அப்புறம் எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு, அப்புறம் என்ன பண்ணுறது? 1 மணி லேட்டாக வர்றது. புரியுங்களா? ஐயா முகத்தை பார்த்துனே இருப்போம். ஐயா நம்மளை பார்த்துட்டாருன்னா சோத்துறங்க ஐயா அப்படின்றது. அவர் லேட்டாக வரணும்னு கேட்க மாட்டார். கேட்பாரா? அதான் அப்படின்னா அது ஒரு பாவ வல்லமை. அந்த வல்லமைக்கு நம்ம கீழ்பட்டுறோம். அது சிறையில் தள்ளிடுது. புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? அடுத்த ஸ்டெப்பு சில தேவையில்லாத காரியங்களுக்காக நம்ம ஈடுபடுவோம். புரியுங்க? அதெல்லாம் நம்ம விட்டு இந்த பூரண ரட்சிப்பு போகிறோன்னா, இந்த பூரண ரட்சிப்புமானது எப்படி இருக்குது? அது பூரண ரட்சிப்பு பூரண ஞானத்தை தருகிறது, பூரண அறிவை தருகிறது. அது எப்படி உண்டாகுது? உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். காலங்கள்லாம் என்ன? உன் காலங்களில் உறுதியாக இருக்கும். காலம்னு போடல, காலங்களில் அப்படின்னு போட்டுறாருல்ல. காலம்னா என்ன? காலங்கள்னா என்ன? நிகழ்காலம் அப்படியே போட்டுக்குது. அது காலங்களில் உனக்கு எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். அப்போ காலங்களில் அது எது உறுதியாக இருக்கும்? பூரண ரட்சிப்பு, பூரண அறிவு, பூரண ஞானம் காலங்களில் உறுதியாகிடும்.
ஏன் அது உறுதி ஆக மாட்டோம் அப்படின்னா அந்த அந்த காலங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? காலங்கள் என்பது 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் பைபிள் கிளாஸில் சேர்ந்துட்டோம், பைபிளே எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சும்மா அந்த மாசானா ஒரு நாள் வந்து உட்காந்துட்டு கேட்க வேண்டியது, போயிட வேண்டியது. அப்போ அந்த பூரண ரட்சிப்பு நிறைவேறாது, அந்த பூரண அறிவு நிறைவேறாது. பூரண ரட்சிப்போ இல்லை பூரண ஞானமோ பூரண அறிவு ஏன் உருவாகாதுன்னா நீ அதுக்கு டைம் கொடுக்கல, அது இன்னும் பூரணத்துக்குள்ளே கொண்டு போகாது. இல்லையா? அதுக்கு நீ டைம் கொடுத்தா அது பூரணத்துக்குள்ளே என்ன பண்ணோம்? உங்களை வழி நடத்திடும். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது, கிளாஸ்க்கு வரும்போது உங்களுக்கு 2-3 கேள்விக்கு டவுட்டாக இருந்தது, 2-3 கேள்வி தான் வந்திருக்கும். ஆனால் போக போக புது புதிய அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது இன்னும் நீங்கள் அதிகமாக வளர்ந்து பெருகுவீங்க. ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது ஊழியம் தானாகவே நிறைவேறும், தானாகவே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். புரியுங்களா? நீங்கள் இப்படி போவீங்க, அப்படி போய் திரும்பி இப்படி வருவீங்க, உங்களுக்கு ஆண்டவர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கையில் வரவழைச்சிடுவார். ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? வசனம் இருக்குது, சத்தியம் இருக்குது, இருதயம் நிரம்பி வசனம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறனால உங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சினே இருப்பாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, அல்லேலூயா, நீங்கள் வந்து எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் போய் சும்மா ஜெபம் பண்ணுவீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் எடுத்து காணி கொடுப்பாங்க. என்னடா அது 5000 ரூபாய் கூட யோசிப்பாங்க, 500 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோமே, இப்போ 5000 எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உனக்கு பூரணத்துக்குள்ளே போயினுங்கும் போது உனக்கு எல்லாமே பூரணமாகும். அல்லேலூயா. எல்லா தேவையும் தானாகவே சந்திக்கப்பட்டுருவார். வசனம் உனக்குள்ளே வந்து நிறைவு அடையலைன்னா அது வரைக்கும் என்ன பண்ணாது? 200 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ? 200 ரூபாவை நீ பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வளரலை. ஒரு வளராத ஒரு குழந்தைகிட்ட என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? ஒரு வளராத ஒரு குழந்தைகிட்ட இந்த வாட்சி கட்டிக்க அப்படின்னு சொல்லுவோமா? வாட்சி கட்டி வடிச்சிடும். அதனால் அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம பூரணம் ஆகாத வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டார்? முழுமையான சொத்தை தரமாட்டார். கொஞ்சம் நீங்கள் அப்படியே இழுக்கு பிடிப்பார் ஆண்டவர். நீங்கள் ஒரு 500 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் கொடுப்பார், 100 ரூபாய் கேட்டால் 50 ரூபா கொடுப்பார். புரியுதுங்களா? இந்த 50 ரூபா வச்சுங்க என்ன பண்ணேன், இந்த ஊழியத்தை செய்துக்கோ அப்படின்வார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 50 ரூபா வச்சு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா, காலம் ஓடுமா? அந்த 50 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரியே இருப்போம். அப்போ நிறைவானது வரும்போது அப்போ காலம் என்பது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறேன்? உனக்குள்ளே பூரண ரட்சிப்பு, பூரண அறிவு, பூரண இந்த ஞானம் எல்லாம் வந்துடுது. ஏன்னா அது வருஷத்தில் காலங்கள்னால் வருடங்களுக்கு குறியுது. 2 வருட காலம், 3 வருட காலம், 4 வருஷம் இந்த பைபிள் விடாத படிச்சுனே வந்தீங்கன்னா, இதை தேடி தியானத்தே வந்தீங்கன்னா இது ஒன்று உருவாக்கினே வரும். அந்த பூரண ஞானம், பூரண அறிவு, பூரண ரட்சிப்பு எல்லாம் அப்படியே நிறைவாக இருக்கும். பாவம் வல்லமை உங்கள்கிட்ட ஒன்று என்ன செய்யும்? கைண்டு விழுந்துனே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் சத்தியத்தில் வளர வளர பாவம் உன்னுடையக்குள்ளே நிலைத்திருக்காது. அல்லேலூயா. அப்போ இது வந்து பாவம் உங்களோட்டு கைண்டு வெளியே போக 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 நீங்கள் பூரண நிறைவுகளை போகும்போது உன்னுடைய தேவைகள் தானே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அநேகரை வச்சிருப்பா பாரு. நீங்கள் அங்கே ஆண்டவர் போக வைப்பார். அந்த இடத்துல போயிட்டு எல்லா காரியத்தையும் உனக்கு நிறைவேறிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு குறையில்லாத கர்த்தர் உங்களை வைப்பார். புரியுதுங்களா? அந்த நாட்களில் நீங்கள் ஊழியம் வந்து திரளான ஆத்துமக்களை பார்க்க முடியும். புரியுங்களா? நம்ம வந்து கோவப்படுறோம், நாமே எரிச்சல் ஆடுறோம், நமக்குள்ளே பெருமை இருக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குது, வாக்குவாதம் இருக்குதுன்னா அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன பண்ண விட்டார் ஆண்டவர்? இந்த சுபாவம் உள்ள ஆத்துமாலாம் நம்ம சபைக்கு என்ன பண்ண விட்டார்? கொடுக்க மாட்டார். ஏன்னா நமக்குள்ளே போகாமல் இருந்தால் அதே விசுவாசவர்களுக்கு போகாமல் இருந்தால் என்ன நடக்கும்? 2 பொறாமக்காரர்கள் ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும்? அல்லேலூயா. ஏன்னா அங்கே என்ன பண்ணிருக்குது? ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்குன்னா வந்துதான் எதுக்கு வந்துச்சு? போராமை, வாக்குவாதம் வந்ததே இல்லைங்களா? அப்போ ஒருத்தருக்குள்ள வாக்குவாதமும் போராமைகளும் பேதங்களும் வருதுன்னா அவங்க யார்? இல்லை. ஒருத்தருக்குள்ளே போராமை, வாக்குவாதம், அதுக்கு அடுத்தது பேதங்கள் அப்படி வருதுன்னு வச்சுக்கோ, அவங்க யாராக இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறார் ஆண்டவர்? ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா. அப்போது ஒருத்தருக்குள்ள வாக்குவாதம் பொறாமை பேதங்கள் இருந்தால் அவங்க யார்? 1 மாம்சத்துக்குரியவர்கள், 2 கிறிஸ்துக்குள் குழந்தை, 3 பலவீனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போது ஒருத்தருக்குள்ள வாக்குவாதம் இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க யார்? பலவீனம் உள்ளவர்கள். கிறிஸ்துக்குள் இல்லை, 1 பலவீனம் உள்ளது, 2 கிறிஸ்துக்குள் தான் இருப்பாங்க. கிறிஸ்துக்குள் குழந்தையாக இருக்கிறாங்க. அந்த வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அடுத்தது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அப்போ என்ன அல்லவா? அர்த்தம்? ஒருத்தருக்குள்ளே ஏன் கிறிஸ்துக்குள்ளே குழந்தையாக இருக்கிறாங்க, ஏன் அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்குள்ளே கிறிஸ்துக்கு குழந்தையாக இருக்கிறவங்க தான் அப்படியேப்பட்ட மாம்ச மார்க்கமாக இருப்பாங்க. மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரியதே யோசிப்பாங்க. அல்லேலூயா. 1 மாம்சத்துக்குரியாக இருப்பாங்க, 2 எப்படி இருப்பாங்க? குழந்தையாக இருப்பாங்க கிறிஸ்துக்குள்ளே. இப்போ அவங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை பேச புரியாது. இங்கே கூட உட்காந்துருக்கிறவங்க சில ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன பண்ணாது, அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் பண்ண முடியாது. கேட்பாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, அது கேட்ச் பண்ணாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டிக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். அப்போ ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியோடு இணையிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரியர்களுக்குள்ள என்ன இருக்கணும்? குழந்தை, அதாவது வாக்குவாதம் இருக்காது. எப்படி ஆபிரகாமுக்கும் லோத்துடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருந்துச்சு? லோத்துக்கும் அந்த ஊழியக்காரர்களுக்கு வாக்குவாதம் இருந்தது. அல்லேலூயா. இது காயினுக்கும் நடுவில் ஆபேலுக்கும் நடுவில் இருந்தது ஒரு பொறாமை இருந்தது. அல்லேலூயா. அப்போ பொறாமை எங்கே இருக்குதோ அங்கே என்ன பண்ண கொலை விழுது. புரியுங்களா? எங்கே வாக்குவாதம் வந்து அங்கே சண்டை இருக்கிறது. அப்போ ஒருத்தருக்குள்ள வாக்குவாதமும் பொறாமைகளும் பேதங்களும் என்ன? பேதனை எதை குறிக்கிறது? பிரிவினை குறிக்கிறது. என்னது? பிரிவினை. அப்படின்னா ஏதாவது நம்ம பேசின போது கொஞ்சம் மன கஷ்டமாக பேசிட்டாங்கன்னா அது ஏற்றுக்கொள்கிற சுபாவம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? சபையை விட்டு ஓடி போடுவாங்க. அல்லேலூயா. மறுபடியும் போய் அவங்க வீட்டாண்ட நின்று நான் தப்பாக பேசிட்டேன் நீங்கள் வந்துடும் கூப்பிட்டாட வரமாட்டாங்க. அல்லேலூயா. இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் இந்த ஓடினவங்க எங்கே போனாலும் என்ன பண்ண முடியாது? ஓடனவங்க எங்கே போனால் வளர முடியாது. ஏன்னா இவங்களை இங்கே சகிக்க முடியல, அங்கே போய் எப்படி என்ன பண்ண முடியாது? அங்கே வளர முடியாது. மறுபடியும் ஒரு 10 வருஷம் ஆனுக்கு மறுபடியும் திரும்பி வந்து ஐயா மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் உங்களை விட்டு போயிட்டேன், நான் நீங்கள் போகும்போது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே போய் நான் பார்த்தேன், அங்கே ஒன்றுமே தெரியல. ஏன்னா அது சுபாவம் அவருக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அங்கே போனவருக்கு அங்கே என்னாகும், இந்த சுபாவத்தை வெளியே வந்து அவர் அங்கே துரத்துவார். அப்போ அவர் இன்னும் சபைக்கு ஓடுவார். இல்லையா? இப்படியே ஓடி 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 லாஸ்ட்டில் என்ன பண்ணுவார்? வருகையிலே போக முடியாது, இப்படிக்கு தடை பண்ணுவான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பொறாமையோ வாக்குவாதங்களோ உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகளோ இருக்கக்கூடாது. நீங்கள் என்னவா இருக்கணும்? ஆவிக்குரியலாக இருக்கணும். இல்லையா? அப்போ ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பூரண ரட்சிப்பாக உருவாகுது. பூரண ரட்சிப்புனா என்ன? நீங்கள் சொல்லுங்கள். மேற்கொள்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வளர்ந்துடணும். அப்போ சத்தியத்தை பைபிள் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 1 வருஷமோ என்ன பண்ணோம்? நிறைய நேரத்தை பயன்படுத்தினோம். இரவு பகல் என்பது ஜபத்துக்கு போக, வேலைக்கு போக, மற்ற எல்லா காரியங்களுக்கு போய் மீதி பேலன்ஸ் இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணிடணும்? வேகமாக வளரணும். அல்லையா? வளர 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 உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறாமையோ வாக்குவாதங்களோ தேவையில்லாத காரியம் வரவே வராது. அல்லையா? இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்தது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, கடைசியாக நித்திய ரட்சிப்பு. வாசிக்கலாம். எவர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி
வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம பண்ணியிருக்கிறாரு 5:7 நோக்கி. அடுத்த வசனம் 8. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பிறகு தமக்கு கீழ்ப்படிகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பில் என்ன பண்ணிட்டாரு? காரணராகிட்டாரு. அல்லேலூயா. அப்போ அந்த பூரண ரட்சிப்புக்குள்ள நீங்கள் போகணும்னா உங்களுக்குள்ள ஞானம் வளர்ந்துருக்கணும், அறிவு வளர்ந்துருக்கணும், 2வது 3வது நான் வளர்ந்துருக்கணும், வசனம் வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நிறைய வசனங்களை சேர்த்தணும், இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும். அல்லேலூயா. அதை தியானத்துக்கு இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்துடும். அதுக்கு பிறகு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிறந்த குழந்தைக்கு எடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒரே டைமில் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? நாங்கள் எல்லாம் உன் சொத்தில் அவன் மேலே எழுதிட்டுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிறந்த குழந்தைக்கு உன் சொத்தெல்லாம் எழுதி அதுக்கிட்ட வச்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்து காட்டுற பத்திரம் எடுத்து வந்தால் வச்சுக்குப்பா குழந்தை அப்படிக்கிட்டே. அது என்ன செய்யாது? குழந்தை அதை வாங்கி கிழிச்சிடும். ஏன் சொல்லு? அதுக்கு என்ன பண்ணல? அதனுடைய வேல்யூவேஷன் தெரியாது. அது மாதிரி கிறிஸ்து யாருன்றது யாருக்கு தெரியாது? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணாது? கிறிஸ்து யாருன்னு தெரியாது. ஆனால் இயேசு நல்லவர்னு சொல்லுவாங்க, இயேசு வல்லவர்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அவங்க அந்த மெச்சூரிட்டி கிறிஸ்துவை ஃபுல்லாக அறிஞ்சு டேலண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் அவங்களோட தேவையில் சந்தித்துடுவார். ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.